வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை எந்த வகையில் போலீஸ் ஸ்டேஷன் போகுது, எந்த ரீதியில் கோர்ட்டுக்கு கேஸாக போகுது அப்படிங்கிறத அதை பார்க்க போகிறோம். இந்த ஒரு கேஸுனால் மற்ற குடும்பங்கள், மற்ற குடும்ப உறுப்பினர்கள்லாம் எவ்வாறு பாதிக்கப்பட போகிறாங்க, அல்லது அவங்களுக்கு என்ன கேட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் எந்த மாதிரியான தீர்ப்புகள் வெளியாகி அடுத்தடுத்த தலைமுறையாக பாதிக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஒரு உண்மை சம்பவம் நடந்த விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது என்ன கேட்டிங்கன்னா, இந்தியாவில் பல மாநிலங்கள் இருக்குது. இதில் வளர்ந்த மாநிலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், கல்கட்டா, நியூ டெல்லி, இந்த 4 திசை, கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு. ஸோ இந்த 4 திசைகளில் உள்ள மாநிலங்கள் மிகப்பெரிய கவனத்தை பெறும். எப்பயுமே ஒரு சம்பவம், ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது இந்தியாவில் உள்ள பல மாநிலங்களில் இந்த நிகழ்ச்சிகள், இந்த செயல்பாடுகள் ஏற்றுக்கொள்ளப்படும், அல்லது எடுத்து செல்லப்படும், அல்லது பகிரப்படும். இதுதான் நடைமுறையில் ஆரம்ப காலத்துலேருந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் பாம்பே, மகாராஷ்டிரா, இந்த மகாராஷ்டிரா நடந்த ஒரு குடும்ப நிகழ்ச்சியை தான் கோர்ட் வரையும் போயிருக்குது. கோர்ட் அதுக்கு என்ன தீர்ப்பு, அதாவது பாம்பே ஹைகோர்ட் வரையும் இந்த கேஸ் போயிருக்கு. அதுக்கு பாம்பே ஹைகோர்ட்டு என்ன தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு பெண் என்னென்னா, கல்யாணம் ஆயிடுச்சு, திருமணம் ஆகி ஏறக்குறைய ஒரு 2 வருடங்களாக வீட்டில், அதாவது கணவன் வீட்டில் வசிக்கிறாங்க. கணவன் குடும்பத்தினரும் என்னை வன்கொடுமை செய்கிறாங்க, பெண்கள் வன்கொடுமை சட்டத்தின்படி இவங்கள் மேலே வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பாம்பே போலீஸ் ஸ்டேஷனில், லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. அங்கேயும் எஃப்ஐஆர் போட்டுறாங்க. போலீஸும் எஃப்ஐஆர் போட்டுடுறாங்க. கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. சரி வர்ற மாதிரி தெரியலை. சரி ரைட்டு அப்படின்னு அந்த கேஸை என்னென்னா கோர்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலாக ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போகிறோன்னா ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சிஎஸ்ஆர் போடுவாங்க, அடுத்து எஃப்ஐஆர் போடுவாங்க. சிஎஸ்ஆர் அப்படிங்கிறது ஆரம்பகட்ட நடைமுறை, சிஎஸ்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா சில வழக்குகளில் ஆரம்பகட்ட விசாரணை நடைபெற்றோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி சிஎஸ்ஆர் போட்டு விசாரிப்பாங்க. இதை போலீஸ் ஸ்டேஷன்லேயே நிவர்த்தி செய்ய முடியுமா, அல்லது அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகணுமா அப்படிங்கிறத விசாரிக்கிறது சிஎஸ்ஆர். சிஎஸ்ஆரில் விசாரணைக்கும் போது இல்லை, இது போலீஸ் ஸ்டேஷனில் முடியாத வழக்காக இருக்குது, கண்டிப்பாக இது நீதிமன்றம் போய் தீர்ப்பானதான் சரியாக இருக்கும் அப்படிங்கிற வழக்குகளில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு அது டைரெக்டாக சம்மந்தப்பட்ட லோக்கல் மஜிஸ்ட்ரேட் அதுக்கு அல்லது ஹைகோர்ட்டுக்கு கேஸ் ஃபார்வர்ட் ஆகும். ஃபஸ்ட்டு எந்த ஒரு கேஸாக இருந்தாலும் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் எஃப்ஐஆர் போட்டாங்க அப்படின்னா அது லோக்கல் கோர்ட்டுக்கு போகும். அந்த கோர்ட்லேருந்து டிஸ்ட்ரிக் கோர்ட்டு போகும். டிஸ்ட்ரிக் கோர்ட்லேருந்து ஹைகோர்ட்டுக்கு போகும். ஹைகோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட் போகும். இதுதான் நடைமுறையில் நடந்துக்கிட்டு இருக்க விஷயம். ஓகே, இந்த பாம்பே வழக்கில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் கணவன் குடும்பத்தை சேர்ந்த நபர்கள் எனக்கு வன்கொடுமை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறாங்க அந்த பெண்ணு. இது நடக்குது. இந்த கேஸானது போலீஸ் ஸ்டேஷன் விசாரிக்கப்படாமல் கோர்ட்டுக்கு போகுது. கோர்ட்டில் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு தீர்ப்பு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா மனைவிக்கு எதிரான தீர்ப்பு சொல்கிறாங்க. என்ன கிடையாது, ஒரு மனைவி குடும்பத்தினரும் கணவன் குடும்பத்தினரும் கொடுமை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தா, ஆனால் ஹைகோர்ட்டானது அந்த மனைவிக்கு எதிரான தீர்ப்பு வழங்குது அப்படிங்கும்போது ரொம்ப எல்லாம் ஷாக்கிங்காக இருக்குது. அப்படி என்ன தான் இந்த விஷயத்தில் நடந்திருக்கு, அப்படி என்ன தான் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. அந்த கணவன் குடும்பத்தினரும் இந்த மனைவிக்கு சமைக்க தெரியாது, உனக்கு வீட்டில் சமைக்க சொல்லி தரலையா, உங்கள் அம்மா வீட்டில் சமைக்க சொல்லி தரலையா, எப்படி சமைக்கன்னு கூட தெரியலையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு எந்த கேஸும் இது கிடையாது. அதாவது உனக்கு சமைக்க தெரியுமா, சமைக்க தெரியலையா, உங்கள் வீட்டில் யாருமே சொல்லி தரலையா, என்ன தான் நீ கற்றுக்கிட்ட அப்படின்னு சொல்லி என்னைய கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு கோர்ட்டு விசாரிக்குது. 2 தரப்பு வாதங்களையும் பிரதி வாதங்களையும் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு தீர்ப்பு சொல்கிறாங்க. ஒரு பெண்ணை கணவன் குடும்பத்தினரோ சமைக்க தெரியாமல் வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி வந்துட்டியா அப்படின்னு சொல்கிறது ஒரு வன்கொடுமை ஆகாது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்தியா என்னென்னா கலாச்சாரங்களை, பல மாநில கலாச்சாரங்களை, பல மக்களின் கலாச்சாரங்களை உள்ளடக்கிய ஒன்று தான் இந்தியாவோட கல்ச்சர், இந்தியாவோட கலாச்சாரம். அது எல்லாத்துக்குமே தெரியும்.
உலக நாடுகளே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவோட கல்ச்சரை கலாச்சாரத்தை பார்த்து பெருமைப்படுறாங்க. என்ன ரீசன்னா, பல்வேறு வகையான மொழிகளையும் பல்வேறு வகைப்பட்ட இனங்களையும் இந்தியா கொண்டுள்ளது. மற்ற நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி கிடையாது. ஒன்று கிறிஸ்டினாக இருப்பாங்க, ஒரு இந்துவாக இருப்பாங்க, இல்லை முஸ்லீமாக இருப்பாங்க. இதுதான் பல்வேறு நாடுகளில் நடக்கக்கூடிய பொதுவான கோட்பாடாக இருக்குது, பொதுவான சமூக பழக்க வழக்கங்களாக இருக்குது. ஆனால் இந்தியா மட்டும் அப்படி பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் பல்வேறு வட்ட மொழி இருக்குது, இனம் இருக்குது, சமுதாயங்கள் இருக்குது, பல்வேறு வகைப்பட்ட நிலை, அதாவது இடம், அதாவது மலையிலையும் வாழ்கிறாங்க, சமவெளி பகுதியிலையும் வாழ்கிறாங்க, கடலை ஒட்டியும் வாழ்கிறாங்க. இப்போது இது மாதிரி பல்வேறு வகையான மாறுபட்ட ஒரு அமைப்பை கொண்டது தான் இந்தியா. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா மத ரீதியாக பல்வேறு பிரிவு இருந்தாலும் கடவுள் மீது, அதாவது இறைவன் மீது ஒரு நம்பிக்கை கொண்ட மாநிலமாக ஒரு நாடாக இந்தியா இருக்குது. என்னதான் வந்து இனம் மொழி வேறுபட்டு இருந்தாலும் கடவுள் நம்பிக்கை அதிகப்படியான உள்ள நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இந்தியா தான். ஏன்னா கடவுள் மேலே அதிக நம்பிக்கை இருக்கிறாங்க. அந்த பாரம்பரியம், பழக்க வழக்கங்கள், அந்த நடைமுறைகள்லாம் வந்து இன்னமும் இந்த நவீன உலகத்திலும் பல சம்பவங்களுக்கு, பல நிகழ்ச்சிகளுக்கு, அது திருமணமாக இருக்கலாம், காதுகுத்தாக இருக்கலாம், அல்லது வேறு சடங்கு நிகழ்ச்சிகளாக இருக்கலாம், அது துக்க நிகழ்ச்சிகளாக இருக்கலாம், எல்லாத்துலேயும் வந்து அந்த நடைமுறைகளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது வந்து இந்தியாவோட ஒரு பெருமையை உலகறிய செய்யக்கூடிய ஒரு சம்பவமாக இந்த இது இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்து அதாவது பார்த்திங்கன்னா பாலின பாகுபாடு, ஆண் பெண் அது மட்டும் கிடையாது, மூன்றாம் பாலினர், இந்த 3 பேர் இருக்காங்க. இதில் வந்து ஆண் பெண் திருமணம் அப்படிங்கிறது நார்மலாக இயற்கைக்கு உடன்பட்டு நடக்கக்கூடியது. ஆனால் பல நாடுகளில் வந்து ஆணை திருமணம் செஞ்சுக்கிறாங்க, ஆண் கூட வாழ்கிறாங்க, பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறாங்க, பெண் கூட வாழ்கிறாங்க. ஆனால் பல நாடுகளில் இது சட்டப்பூர்வமாக்கப்பட்டுள்ளது. ஆண் திருமணம் பண்ணிக்கலாம், ஓகே, பெண்ணை திருமணம் பண்ணிக்கலாம், அவங்க கூட ஒன்றா வாழ்ந்துக்கலாம், ஓகே அப்படின்னு சொல்லி லீகலைசேஷன் பண்ணியிருக்காங்க, லீகலாக அனுமதி கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் வந்து இது மாதிரி எல்ஜிபிடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆணும் திருமணம் பண்ணுறதை லீகல் பண்ணணும், பெண்ணும் திருமணம் பண்ணுறதை லீகல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் ஹைகோர்ட்டில், சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போகிறாங்க. ஏன்னா பல நாடுகளில் வந்து இது சட்டப்பூர்வமாக இருக்குது, அதனால் இந்தியாவில் இதை லீகலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போகிறாங்க. அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் கோர்ட்டு வந்து விசாரிக்குது, சுப்ரீம் கோர்ட்டு விசாரிச்சுட்டு கடைசி என்ன தீர்ப்பு சொல்கிறாங்கன்னா, பல நாடுகளை ஒப்பிடும்போது இந்தியாவில் வந்து மத நம்பிக்கைகளுக்கு முக்கியத்துவம் தர்றோம். இந்தியா வந்து ஒரு கல்ச்சர் பேஸ்டு ஹிஸ்டாரிக்கல் லேண்டு, அதாவது ஒரு மத ரீதியான அடிப்படை கொள்கை கோட்பாடுகளை காலமாக பின்பற்றி வர நாடு. அதனால் இயற்கைக்கு மாறான ஒரு உறவு முறைக்கு இந்தியாவில் லீகலைசேஷன் பண்ண முடியாது, அதாவது சட்ட அனுமதி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த கேஸை வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது இந்தியாவில் பழக்க வழக்கங்கள், சமுதாய சடங்குகள் பார்த்திங்கன்னா ஆண் பெண் இவங்களை பேஸ் பண்ணி தான் நடக்குது. நம்ம வந்து ஆணை திருமணம் பண்ணிக்கிட்டு எனக்கு லீகலைஸ் வேணும், பெண்ணை திருமணம் எனக்கு லீகலைசேஷன் வேணும் அப்படின்னா அது வந்து நடக்காது. ஸோ இப்படி கல்ச்சர் பாரம்பரியம் மிக்க ஒரு நாட்டில் இருந்து வந்துட்டு ஒரு பெண்ணு வந்து உனக்கு சமைக்கவே தெரியாதா அப்படின்னு சொன்னால் அது வந்து வன்கொடுமை அப்படிங்கிற சட்டத்தில் கொண்டு போகணும் அப்படிங்கிறது வந்து ஏற்க முடியாது அப்படின்னு தான் பாம்பே ஹைகோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இது எதுக்காக இந்த வீடியோவில் பதிவு பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நடக்கக்கூடிய நடைமுறைகளில் இந்த நவீன யுகத்தில் வந்து எதுக்கு நம்ம, அதாவது சம்மந்தமே இல்லாமல் அதில் ஒரு உப்பு சப்பு இல்லாத விஷயத்துலலாம் வந்து வன்கொடுமை சட்டத்தை பயன்படுத்துங்க அப்படின்னு பெண்கள் நிறையா பேர் வந்து கோர்ட்டு கேஸ்ன்னு போகிறாங்க. இது வந்து சரியாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து நடைமுறைக்கு ஒவ்வாத ஒரு செயலாக தான் இருக்கும். நீங்களும் இது போன்ற ஏதாவது ஒரு சம்பவங்களில் சிக்கியிருந்தீங்க, மாட்டியிருந்தீங்க, துன்பப்பட்டிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.